நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் கொண்டிருக்கும். இந்த பிடிப்பில் 16/6/2026 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி சற்று முன் 64% DA DR கணக்கீடு சார்ந்து சற்று முன் வெளியான 2 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, எதன் அடிப்படையில் இந்த 64% அகவிலைப்படி அரசு ஊழியர்களுடைய DA மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய DR 64% எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் எப்பொழுது முதல் வழங்கப்படும், இதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா, இதற்கான நிபந்தனைகள் என்ன, இந்த சலுகைகளை யாரெல்லாம் பெற முடியும், இந்த கூடுதல் அகவிலைப்படி உயர்வின் மூலமாக எந்தெந்த அரசு ஊழியர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறலாம் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த டேரெக்டாக கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில அரசு வருடத்திற்கு 2 முறை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம். ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இதற்கான மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் வெளியிடக்கூடும். அவ்வாறு அறிவிக்கப்படும் பட்சத்தில் அறிவித்த மாதங்களுக்கு முந்தைய மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை சேர்த்து கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும். அதேபோல் தற்போது இந்த முறை மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் என்றும் கணக்கீடுகள் கூறுகின்றன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 2026 ஜனவரி 1 முதல் 2% உயர்த்துவதாக மத்திய நிதியமைச்சகம் சமீபத்தில் அறிவித்தது. இதன் முடிவின்படி அடிப்படை சம்பளத்திற்கான அகவிலைப்படி 58% 60% உயர்ந்துள்ளது. இருப்பினும் புதிய பணவீக்க தரவுகள் அகவிலைப்படியின் கணக்கீட்டை மாற்றியுள்ளன. 2026 ஏப்ரல் மாதத்திற்கான சமீபத்திய பணவீக்க தரவுகள் இந்த முறை அகவிலைப்படி 3% வரை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்ப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளன. அவ்வாறு நடந்தால் அரசு ஊழியர்கள் 60% அகவிலைப்படியை பதிலாக 63% பெறுவார்கள். அதேபோல் மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களுக்கான பணவீக்க தரவுகள் வெளியான பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும். லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இந்த ஜூன் மாதம் தங்களது அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அவற்றை பொறுத்து குறைந்தபட்சம் 63 அல்லது 64% வரை உயரக்கூடும் என்றும் எதிர்பார்ப்பில் எழுந்துள்ளது. தொழிலாளர் பணியகத்தால் வெளியிடப்பட்ட தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலைக்கு குறியீட்டின் AICPIW படி 2026 மார்ச் மாதம் 149.1 இருந்த குறியீடு ஏப்ரல் மாதம் 149.9 புள்ளிகளாக உயர்ந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் பணவீக்க விகிதம் 4.27%லிருந்து 4.46% அதிகரித்துள்ளது. இந்த புள்ளி விவரங்களை அகவிலைப்படி உயர்வு அடிப்படையாக அமைகின்றன. மத்திய அரசு 12 மாத சராசரி AICPIW தரவுகளின் அடிப்படையில் ஊழியர்களின் அகவிலைப்படியை கணக்கிடுகிறது. ஜூன் மாதம் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு 2025 ஜூலை முதல் 2026 ஜூன் வரையிலான சராசரி பணவீக்கம் தரவுகள் அடிப்படையாக பயன்படுத்தப்படும். எனவே ஏப்ரல் மாதம் தரவுகள் அதிகரிப்பின் திறனை காட்டினாலும் மே மற்றும் ஜூன் மாத தரவுகள் வெளியிட்ட பின்னர் மட்டுமே இறுதியான நிலவரம் தெளிவாக தெரியும். ஏப்ரல் 2026 மாதம் மத்திய அரசு 2026 ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் 2% அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி 2025 மே மாதம் முதல் 2026 ஏப்ரல் மாதம் வரையிலான AICPIW தரவுகளின் தரவு 147.51 இந்த காலகட்டத்தில் குறியீட்டெண் சீராக அதிகரித்து 2026 ஏப்ரல் மாதம் 149.9 புள்ளிகளாக எட்டியுள்ளது. இந்த உயர்வின் போக்கு ஊழியர்களுக்கு 3 முதல் 4% வரை அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் என்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அகவிலைப்படி ஒரு நிலையான சூத்திரத்தை பயன்படுத்த கணக்கிடப்படுகிறது. முதலில் 2016ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்ட AICPIW தரவு 2001ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்ட வருவதற்கான 2.88 என்ற காரணியால் பெருக்கப்படுகிறது. அதன் பின்னர் நிறுவப்பட்ட சூத்திரத்தை பயன்படுத்தி அகவிலைப்படி சதவீதம் கணக்கிடப்படுகிறது. இதுவரையில் கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் அகவிலைப்படியின் மதிப்பீடுகள் அளவு 62.51% இதை 63% முழுமைப்படுத்துவார்கள். அப்படி நடந்தால் தற்போது 60%லிருந்து 3% அதிகரிப்பு சாத்தியமாகும். கணக்கீட்டின் மே மற்றும் ஜூன் மாதங்களின் நிலவரப்படி அதிகரிப்பு உறுதி செய்யப்பட்டால் 64% வரை அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும். இந்த நிலையில் 5 ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 29,200 ரூபாயாக இருந்தால் 3% அகவிலைப்படி அதிகரிப்பு அவர்களின் மாத வருமானத்தை 876 ரூபாயாக அதிகரிக்கும். அதேபோல் தற்போது இருக்கக்கூடிய மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வு AICPI தரவுகளை அதிகரிக்கக்கூடும் பட்சத்தில் குறைந்தபட்சம் 3 முதல் 4% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு 63 முதல் 64% வரை அரசு ஊழியர்களுடைய DA மற்றும் DR உயர்வில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.